சிலுவை பாடுகளை குறித்து தியானம் பண்ணுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவுதானா விசுவாசம்? எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல் நடந்து விடவே இல்லை. நீங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாமல் நடக்கவே இல்லை. அவர் தான் மரிக்கும் என்பதை அறிந்தே இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காரியத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் தியானிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். வேதத்திலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 30வது வசனம். அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனார்கள்? எங்கே புறப்பட்டு போனார்கள்? ஒலிவமலை. ஒலிவமலை என்று சொல்லுகிறதான அந்த மலை ஒளிந்து கொள்வதற்கான மலை அல்ல. ஒலிவ மலையிலே ஒரு நல்ல ஜெப அனுபவம் உள்ளதான ஒரு இடம். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக போகிறார். அவர் போன காரணத்தை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பந்தி அமர்ந்ததான விஷயத்தையும் குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இதற்கு முன்னே இருந்ததான பகுதியிலே பார்த்தீர்களே ஆனால் அதே 26ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 17வது வசனத்திலிருந்து ஒரு திருவிருந்து என்றதான ஒரு அருமையான அனுபவத்தின் மூலமாக தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எதை வெளிப்படுத்தினார்? மரணத்தை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதன் திடீரென்று மரிக்கிறதான ஒரு விஷயத்தை விட பல மணி நேரம் அந்த மரணத்தை குறித்து அவன் யோசித்து மரிக்கிறது தான் மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து 100% தேவனாய் அவர் நமக்கு பூமியில பிறந்திருந்தாலும் 100% நம்மை போன்ற சரீரத்திலே தான் அவர் பிறந்து வளர்ந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்தே தன்னுடைய சீஷர்களில் ஒருவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து இந்த அதிகாரத்தில் உள்ளதான அந்த போஜனத்தில் பங்கெடுத்தார். இரவு போஜனம் என்று சொல்லி நாம் அதை திருவிருந்து என்று சொல்லுகிறோம். அந்த கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அனைவருக்கும் சீஷர்களுக்கு கொடுத்தார். திராட்சரசத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்தார். என்னவென்று சொல்லி கொடுத்தார்? இதனுடைய சரீரம், இதனுடைய ரத்தம் என்று சொல்லி, புதிய உடன்படிக்கை என்று சொல்லி ரத்தத்தை குறித்து சொல்லி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்தார். இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் செய்வது என்பது மிகவும் கடினம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன். பேசும்பொழுது இன்னும் சகோதர சகோதரிகளே, இன்னும் 5 மணி நேரத்துல நான் உங்களை விட்டு மரிக்க போகிறேன், இன்னும் 5 மணி நேரத்துல நான் உங்களை விட்டு மரிக்க போகிறேன் என்று ஒருவேளை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? கவலையா இருக்கும். என்னதான் நாம பிரச்சனைக்குள்ள உள்ள மனுஷனாக இருந்தாலும் நம்ம மறிக்க போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது என்ன இருக்கும்? பயங்கர கவலை இருக்கும், பயங்கரமான ஒரு மன அழுத்தம் இருக்கும். இவர்கள் சீஷர்கள் அமர்ந்திருந்த பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை முன்னறிவிக்கும் வண்ணமாக அவ்வாறு அந்த கர்த்தருடைய பந்தி என்று நாம் சொல்லுகிறதான இந்த ராபோஜனத்தில் அவர் தன்னுடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பங்கிட்டு கொடுத்துவிட்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? 30வது வசனத்திலே
இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லாரும் எங்கே போனார்கள்? ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போறாங்க. அப்பொழுது இயேசு அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்களோடு கூட கெத்செமனே என்ற இடத்திற்கு போகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே போகிறார் பாருங்க, 36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த 3 பேர் யாராரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். நீங்க 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின், சிலுவை மரணத்தில் நீங்க மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை அங்கே உணர்ந்தார். கெத்செமனே தோட்டத்திற்கு போகும் பொழுது 2 விஷயத்தை அவர் தன்னுடைய மனதிலே, தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தார். அது என்ன? துக்கம் அடைதல், வியாகுலப்படுதல். இயேசு கிறிஸ்து துக்கம் அடைந்தார், வியாகுலப்பட்டார். காரணம் என்ன? பல ஊழியக்காரர்கள் பல விளக்கங்களை அதற்கு கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனிதனை நினைத்துத்தான் துக்கம் அடைந்தார், உலகத்தை நினைத்துத்தான் வியாகுலப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஓகே, இருக்கலாம், அப்படிதான் அந்த திட்டத்தோட கூட இயேசு வந்தார். என்றாலும் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் தன் அடைய போவதான மரண உபாதைகளை நினைத்து அவர் துக்கம் அடைந்தார், வியாகுலப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஓகே, அதுவும் ஒரு பக்கம் சரியாகத்தான் இருக்கிறது. இவைகள் 2 எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலை எப்படி அங்கே இருந்தது? துக்கத்திலையும் வியாகுலத்தினாலையும் நிறைந்திருந்தார். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று. இயேசு கிறிஸ்து மரித்து போனது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்குள் இருந்தது 2 குணாதிசயங்கள் முதலே துவங்கிவிட்டது. அது வியாகுலமும், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தில் துக்கம் இருந்தது, வியாகுலம் இருந்தது. அன்பு தேவச்சனமே, அவர் வலிகளுக்குள்ளே கடந்து சென்றார். அன்பான தேவச்சனமே, அந்த வலிகளும் வேதனைகளும் அவருக்கு வெறும் சிலுவையினுடைய அந்த கொல்கோதாவில மட்டும்தான் நடந்தது என்று நினைக்காதிருங்கள். அவர்கள் ஜாட்டையடி 39 அடிகள் அடித்த பொழுது மட்டும்தான் அவருக்கு வலியும் வேதனையும் இருந்தது என்று நினைக்காதிருங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபிக்க போகும்போதே அவருக்கு துக்கமும் வியாகுலமும் அவருக்கு வந்து விட்டது. தேவச்சனமே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து யாராலே துக்கம் அடைந்தார்? யாராலே வியாகுலம் அடைந்தார்? மனுக்குள்ளும் ஒருவேளை பாவத்தில் இராமல் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து இப்படி வியாகுலத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மனுக்குள்ளும் ஒருவேளை பாவத்திலே மூழ்காமல் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்க மாட்டார், அவர் பரலோகத்திலே இருந்திருப்பார். அவர் மனிதனை படைத்த திட்டம் நிறைவேறிவிட்டு இருக்கும். ஆனால் மனுக்குலம் என்ன செய்தது? பாவத்தில் மூழ்கியது. நாம் என்ன செய்தோம்? பாவத்தில் மூழ்கி போனோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தோம். இறுதியிலே இயேசு கிறிஸ்துவை ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைத்து விடாமல் அவருடைய ரத்தத்தை எல்லாம் நாம் ஈட்டி மூலமாய் குத்தி எடுத்து விட்டோம். இதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். இதற்கு முன்னே இதே அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் நகரத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த பட்டணத்தை பார்த்து இயேசு சொன்னதான காரியங்கள் என்ன தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவையில் சிந்தித்திருப்பாயானா நலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். அப்போ எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். இன்றைக்கு எருசலேம் அல்லது சீயோன் என்று சொல்வது நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. காரணம், நமக்குள்ளே தான் ஆண்டவர் வாசமாயிருக்கிறார். நிறைய இடங்களிலே சீயோனே, எருசலேமே என்னெல்லாம் கூட தேவ ஜனத்தை அவர் கூப்பிடுகிறார். ஆகவே தேவ ஜனமாகிய நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன கண்ணீர் விட்டார்?
கிடைச்ச இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. உனக்கு கிடைச்சிருக்கிறதான இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு என்னங்க தேதி? 28ஆம் தேதி. இந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலாவது நீ மனம் திரும்பி இருந்தால் நலமா இருக்குமே. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது மனம் திரும்ப மாட்டாயா என்று இயேசு கிறிஸ்து நமக்காக கண்ணீர் வடித்தார். தேவச்சனமே, அவருடைய சிலுவை பாடுகளுக்குள் நாம் ஆழத்திலே கடந்து செல்லுகிறோம் என்று சொல்லி 7 வார்த்தைகளை குறித்து பேசி இயேசுனுடைய எத்தனை முள்ளு உள்ள காட்டு அடிபட்டுச்சு இதெல்லாம் பத்தி பேசுகிறோமே. அதற்கு முன்னே இயேசுப்பட்ட வியாகுலத்தை பற்றி என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அவர் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதை நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் வடிக்க வைத்ததே மனுக்குலமானது நாம் தான். இந்த சிலுவை பாடுகளின் முதலாவது நாளிலே, அதனுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற சிலுவை தியான கூட்டத்தின் முதலாவது நாளிலே உங்களுக்கு நான் முதலாவது சொல்லிக் கொள்கிற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் வடிக்க வைத்தது இந்த மனுக்குலம் தான். அந்த மனுக்குலத்திலும் பாவிகளாய் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் பாவத்திற்குள் மூழ்கி கிடக்கிற நம்மை போன்ற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் வடிக்க வச்சுட்டே தான் நாம் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். தேவச்சனமே, இன்னும் எத்தனை காலம் தான் இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் வடிக்க வைப்போம்? இன்னும் எத்தனை காலம் தான் இயேசு கிறிஸ்துவை நாம் யூதாஸ் காரியத்தை போல காட்டி கொடுத்துக் கொண்டிருப்போம்? இன்னும் எத்தனை காலம் தான் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனிக்கு அழைத்துக் கொண்டு போய் அங்கே அவரை வியாகுலம் அடைய செய்யவும், அவரை அங்கே அவரை துக்கமடைய செய்யவும் செய்து கொண்டே இருப்போம். தேவச்சனமே, இன்றைக்கு நாம் விசுவாசிகளா இருக்கிறோம். ஒருவேளை நாம் புறஜாதிகளா இருந்திருப்போம்னா நம்மளை கேட்டிருக்கவே மாட்டோம். நான் உங்களெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டேன். என்னை நான் கேட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிறோம். நாம் விசுவாசிகளா இருந்து கொண்டு அனுதினம் வேதத்தை எடுத்து படித்துக் கொண்டு தேவாலயத்திற்கு வந்து ஆராய்த்துக் கொண்டு ஒருவேளை பயங்கரமான பிரசங்கங்களை செய்து கொண்டு கூட இருக்கலாம். இதனாலே நாம் ஆண்டவருக்கு அதிக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவைகளா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அனுதினமும் இந்த கெத்செமனி அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய், சற்று அப்புறம் என்றால் கொஞ்சம் தூரத்துல சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு இவ்வளவு வலி போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல வேண்டாம் என்றெல்லாம் இல்ல. ஐயோ என்னால தாங்க முடியல, கொஞ்சம் அவனுக்கு உடனே இந்த உபத்திரத்தெல்லாம் முடிக்க வைங்க என்று சொல்லிலாம் இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டுவதற்காக அல்ல. அவர் சொல்லிட்டாரு, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாடு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் சித்தத்தின்படி இல்ல. நம்ம சொல்லிருப்போம், இயேசு கிறிஸ்துக்காக நான் மறிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக மறிக்க கூட நான் தயார். ஒரு விசுவாசி சொன்னாங்க, மறிக்க தயார், ஆனா யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மறிக்கிறதுக்கு என்ன கொல்ல வந்தாங்கன்னா உடனே டக்குன்னு அப்படியே ஷூட் பண்ணி சாவடிச்சிருந்தோம், அப்பதான் நல்லா இருக்கும். ஆனா சித்திரவதைப்படுத்தினால கஷ்டமா இருக்குங்கிறாரு. என்னவா ஏன் சொல்லுங்க? சித்திரவதைப்படுவது ரொம்ப கஷ்டம். சிலர் 1 மணி நேரம் சித்திரவதை பண்ணுவாங்க, சிலர் 6 மணி நேரம் சித்திரவதைப்படுத்துவாங்க, சிலர் மாச கணக்குல கூட சித்திரவதைப்படுத்தி சாகடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சித்திரவதைப்படுறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவிடத்துல ஜெபிக்கிறாரு, சீக்கிரமா எடுத்துக்கோங்க நான் சொல்லல, ஆகிலும் என் சித்தத்தின்படியே உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து 38வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் கிட்ட சொல்கிறார். பாருங்க, எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்ததான ஜனங்களுடைய ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போகிறார் என்றால்
நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவரை சுற்றி இருப்பாங்க. என்னது? ஆமா, இயேசு கிறிஸ்து சுற்றி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் தேர்ட் சர்க்கிள் என்று சொல்வேன். மூன்றாவது வட்டத்தில் அவர்களை வைத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை சுற்றி மூன்றாவது வட்டத்தில் இருக்கிறவர்கள் யாரு? திரளான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள். இரண்டாவது வட்டத்திற்குள் இருக்கிறவர்களை குறித்து நான் சொல்லுவேன்னா நீங்களே ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். சீஷர்கள், 12 சீஷர்கள். முதலாம் வட்டத்துக்குள் இருந்த, எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்ததான முதலாம் வட்டத்துக்குள்ளே இருந்ததான சீஷர்களை பற்றி சொல்லணும்னா அவர்கள் பேதுரு, யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்களுக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொன்னோம்னா the inner circle people சொல்லலாம். அவருடைய உள் வட்டத்திற்குள்ளே அல்லது முதலாவது வட்டத்திற்குள்ளே எப்பொழுதும் இயேசு போகிற இடங்களெல்லாம் அவர்களை மூவரில் கொண்டு சென்றார். அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் இயேசு கருதின சீஷர்கள் அவர்கள் யார்? 3 பேரும். அந்த 3 வட்டத்திலுமே மிகவும் முக்கியமானவர்களாய் இயேசு கருதினதான 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான். சீஷர்கள் 12 பேர்களுக்குள் இவர் பிரதானமாய் 3 பேரை தேர்ந்தெடுத்து தன்னோடு கூட எப்பொழுதும் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட சீஷர்களை இவர்கள் எனக்கு உண்மையாய் இருப்பார்கள், என்னை நேசிப்பார்கள், என்னை அதிகமாய் மற்றவர்களை இப்படி நேசிப்பார்கள் என்றதான ஒரு எண்ணத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து சென்று நான் என்னுடைய இது மேட்டரை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மேட்டர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட என்ன பண்ணுங்க, விழித்துக் கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்து கேட்டதான ஒரு ரிக்வெஸ்ட் என்ன? என் கூட கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருங்க, விழிச்சிட்டு இருங்க. நீங்க வீட்டுல தனியா ஒரு இடத்துல இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்க போயிருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க? நம்ம கூட முடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி தனிமையான ஃபீலிங் இருக்கும், படபடப்பு வந்துவிடும். அல்லது ஒரு தனிமையான ஒரு எண்ணம் வந்துச்சுனால அது ஒரு பெரிய மனசை அப்படியே வாட்டி வதைக்கிறதாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சீஷர்கள் 3 பேருக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோடு கூட நீங்கள் விழித்திருங்கள்னு சொன்னார். அவர் சொல்லுகிறார், என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்பு விழுந்து அவர் ஜெபம் பண்ண தொடங்கினார் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ண தொடங்கின உடனே அவர் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே அவர் சீஷர்கள் என்ன செய்ய தொடங்கிட்டாங்க? தூங்க தொடங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கேட்டது விழித்திருக்க சொல்லி, ஆனால் அவருடைய சீஷர்கள் செய்ததோ தூக்கம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய துக்கத்தை இதோடு கூட 3 முறை வெளிப்படுத்தி விட்டார். நான் சொல்றதில்லை. ஒன்று, வெளியே வரும்போது, அதாவது பட்டணத்துக்கு உள்ளே நுழையும் போதே என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டாரு. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தருடைய பந்தி மூலமாக தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய மன வியாகுலத்தையும், ஏன்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை என்ன பண்றா, 14, 15, 16 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதுக்கு அவன் சமயம் பார்த்து கொண்டே இருந்தான் என்று இந்த அதிகாரத்தை சொல்லுகிறது வசனம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அது நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய சரீரத்தை பிச்சு கொடுக்கிறதுக்கும் தன்னுடைய இரத்தத்தை எடுத்து கொடுக்கிறதுமான அந்த கர்த்தருடைய பந்தி 2வது முறையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதின் வியாகுலத்தை வெளிப்படுத்தி 3வதாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் வாய்விட்டே தன்னுடைய இன்னர் சர்க்கிள் சீஷர்கள் கிட்ட சொல்லிட்டாரு, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வியாகுலம் கொண்டிருக்கிறது, என் கூட விழிச்சிட்டு இருங்கன்னு சொல்லிட்டாரு. இத்தனை முறை இவங்களுக்கு வெளிப்படுத்தியும் இந்த சீஷர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தூங்கி விட்டார்கள். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உண்மையாய் தன்னுடைய சீஷர்களை நேசித்தும் சீஷர்கள் உண்மையாய் இயேசுவை நேசிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. உலகம் முழுவதும் எதற்காக இந்த சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிறாங்க தெரியுமா? ஒருத்தர் கேட்கிறாங்க, 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு பைபிள் இருக்குதா? எதுக்கு அந்த 40 நாள் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, நாங்க 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணுன்றதுக்காக நான் ஜெபிக்கிறேன். நமக்கு சாம்பல் புதன்ன்றதெல்லாம் நாம கொண்டாடல, ஆனா சபைகள் இதை கொண்டாடுறாங்க, அது நினைவு கூறுறாங்க. ஏன் நினைவு கூறுறாங்க? வாழ்நாள் ஃபுல்லா நமக்காக உழைச்சி வருஷம் ஃபுல்லா நமக்காக உழைச்சி நம்ம என்ன பண்றோம்? நாட்களை வீணடிச்சிட்டோம். இந்த 40 நாள்லயாவது என்ன பண்றாங்க?
எல்லாருமே வேத வசனத்தையும் சிலுவைப்பாடுகளையும் தியானிச்சுட்டு இருக்காங்களே, இதன் மூலம் தொடப்படுகிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதற்காகவாவது நாம் இந்த நாட்களை கடைபிடிப்பது அவசியம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களை ஏனோ தானே என்று நினைக்காதீர்கள். நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். நாம் செய்த குற்றத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்முடைய வேதமாகிய இந்த கண்ணாடி நம்முடைய குற்றங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்முடைய இதயம் எவ்வளவு பாவத்தில் இருக்கிறது என்பதை பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில சொல்லுகிறார், ஐயோ, அவர் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் ஒருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அந்த ஏற்றம் சொல்றாரு, நானு துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, நாம் துர்க்குணத்தில் உருவானோம். அவர் பாவத்தை செய்துவிட்டு, கொடிய பாவத்தை செய்துவிட்டு அந்த மனிதன், ஓ, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னை மெச்சிக்கொள்ளவே இல்லை. தாவீது சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே தாவீது என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார், ஜெபம் செய்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒரு வசனம் சொல்கிறது, உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க என்ன விட்டு எடுத்துட வேண்டாம், அது திரும்ப எனக்கு தாங்க என்று கேட்கிறார். அப்போ அந்த மனிதன் நன்றாக உணர்ந்திருந்தால், பாவம் செய்த உடனே ரட்சிப்பின் சந்தோஷம் தன்னை விட்டு போய்விடுகிறது என்பதை அந்த மனிதன் உணர்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை முறை பாவம் செய்தாலும் இயேசு மன்னித்துக் கொண்டே இருப்பார் என்று. அல்ல, இயேசு கிறிஸ்து மன்னித்துக் கொண்டே இருப்பார் என்பது உண்மையா இருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான உண்மை. நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கே அழைத்து போகிறோம் தெரியுமா? திரும்ப திரும்ப நாம கெத்செமனைக்கு அழைத்து கொண்டு போகிறோம். கெத்செமனையில் அழைத்து போய் என்னென்னலாம் செய்யறோம் நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம என்னென்னலாம் பண்றோம் தெரியுமா? அவர் துக்கமடைய வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவரை வியாகுலமடைய செய்து கொண்டிருக்கிறோம். யூதாஸ் காரியத்தை போல நாம் அவரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம்? யூதாஸ் காரியத்தை போல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து கொண்டு. ஆகவே இந்த சிலுவை தியானத்தை, சிலுவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறதான, சிலுவையை நினைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்னும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் வியாகுலத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறவர்களாய் இராமல், நம்மை இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறவர்களாய் இருந்து, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே, ஐயா, நான் உம்மிடத்தில் ஒப்புரவாகிறேன் என்று நாம் ஒப்புரவாகிவிட்டோமேயானால் மீண்டும் இயேசு கிறிஸ்துவை நாம் வியாகுலப்பட அனுமதிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்லுவோமேயானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே, நான் இன்னொரு முறை உங்களை துக்கப்படையவும் வியாகுலப்படவும் நான் உங்களை கெத்செமனைக்கு அழைத்துக் கொண்டு போக மாட்டேன், அல்லது கெத்செமனைக்கு நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு சீஷரை போல இயேசு கிறிஸ்து மிகுந்த நம்பிக்கையோடு கூட உங்களை அங்கே அழைத்து சென்றிருக்கலாம். அவருக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு தூக்கம் அல்லது அலட்சியம் அல்லது ஏமாற்றம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதான பரிசு என்னவாக தரமாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு பரிசுத்த இருதயம், ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, பரிசுத்த ஜீவியம், கனி, இவைகள் எல்லாம் தேவனுக்கு கனிகளாய் செலுத்தும் பொழுது நிச்சயமாய் அவருடைய சிலுவை மரணத்திற்கு பலனுண்டு என்று இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி சொல்வேன். இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு நமக்கு மீட்பின் நாள். நாம் இன்றைக்கு மனம் திரும்புவே ஆனால் நிச்சயமாய் பரலோகம் மகிழும். பூமியிலே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கு மிக முக்கியமான காரணமே நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே போய் அங்கே பயங்கரமான வியாகுலப்பட்டது நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான்.
நம்மை சுற்றி நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறதான சாபங்களில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்க மனதாயிருந்தால் முழங்கால் படிட்டு என்னோடு கூட ஜெபிக்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிக்க நம்மை நாம் விட்டுக் கொடுக்கலாம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. Thank you Jesus Lord. Hallelujah. உமக்கு நன்றி ராஜா. Hallelujah. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோயில், இளைப்படையாது மேலோயில், ஏகுவின் பறந்தே வேகம் சிலுவையின் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் நிழலில் ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை இந்த மாலை வேளையிலே எங்களை நாங்கள் சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்தது உண்மைத்தான் ஐயா. எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய மனம் முழுவதும் பாவத்தினால் நிரம்பி இருந்தது உண்மைத்தான் ராஜா. எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை நீர் விடுதலையாக்குவதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தீர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை எங்களை முழுவதுமாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நீர் எங்களை நினைத்து அன்றைக்கு எருசலேமுடைய வாசலண்டை நின்று கண்ணீர் விட்டீர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. எங்களுக்கு இன்றைக்காவது சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் சிந்திச்சிருப்போம்னா அது எங்களுக்கு நலமா இருந்திருக்குமே தகப்பனே. இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் உண்மை சிலுவையிலே அறைந்ததற்கெல்லாம் மனம் மறந்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை நீர் மன்னித்து பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் உண்மையாகவே அப்பா உண்மை கஷ்டப்படுத்தினது எங்களை ஆண்டவரே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் இனி அப்படி செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்திலே நீர் துக்கம் அடைந்து வியாகுலம் அடைந்தது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது எல்லாம் எங்களுக்காக தானே பாதலை ஏற்றுக்கொண்டீர். உங்களை அவ்வளவு நாங்கள் வியாகுலப்படுத்தி துக்கப்படுத்தி கலந்து வைத்தோமே, எங்களை மன்னியும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் என்று எங்களை நீர் ஆண்டவரே உங்களுடைய மிக அருகில வைத்து விழிப்பாய் இருக்க சொல்லியும் நாங்கள் உமக்கு ஏமாற்றம் அளித்தோமே ராஜா. எங்களை மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஏமாற்றம் அளிக்கிறவர்களா இராமல், நாங்கள் உமக்கு ஏமாற்றம் அளிக்கிறவர்களா இராமல் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றிவிட வேண்டும் என்றும் சமூகத்தில் வேண்டுகிறோம். எங்களை முழுவதுமாய் மன்னித்தருளும். எங்கள் சபைகளை பரிசுத்தமாக்கும், எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகளை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே இதோ 40 நாட்கள் மாத்திரம் பரிசுத்தமான வாழ்வு வாழாதபடிக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களா எங்கள் தேசத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவை அறியாத பல கோடி மக்கள் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவை அன்பை கண்டு இயேசுவை ஓடி வரட்டும் தகப்பனே. இந்த நாட்களில் இயேசுவை ஓடி வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு கர்த்தர் அழைப்பை தொண்டு ஒவ்வொருவரையும் சிலுவைக்கு அருகே கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. பரலோகத்தை பரிசுத்தவான்களால் நிரப்புங்க. எங்கள் இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்து அடைய வேண்டும் என்றும் சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆலயத்தில் குடிக்குதான் சிறுவர் பெரியோர் அனைவரையும் உங்களுடைய பொறுப்பிட கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் நீங்க பரிசுத்தமாக்குவீராக. பாவ சாப காரியங்கள் நீ
நீங்கி போகட்டும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி இயேசுவின் சாட்சிகளாய் மாற்றும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் எங்களிலே காணப்படாமல் பரிசுத்த ஜீவிக்கிற மனவாட்டி சபையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உணர்வு தந்தரணும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நிர்வாண வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் ஆண்டோடு வருகை வருட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.